அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம கோல்டு மார்க்கெட்டுடைய அனலைசேஷனை பார்க்க போகிறோம். கோல்டு இப்போ முழுக்க ஒரு நடுநிலையான இடத்துல நின்றுட்டுருக்குது. இப்போ நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு சீன் நமக்கு தெரியுது அப்படின்னா, கீழேயா மேலேயா அப்படின்ற மாதிரி இல்லாமல், அதாவது கீழே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு இல்லையா, இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிருக்குது, பக்கத்தில் நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் இங்கே ஒரு சப்ளை ஜோன் நமக்கு இருக்குது. இந்த சப்ளை ஜோனில் மார்க்கெட் மிட்டிகேஷன் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நம்ம டைரெக்டாக செல் என்ட்ரி போகலாமான்னா அதுக்கான லோவர் டைம் ஃப்ரேமில் எந்த சிக்னலுமே இல்லை. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா இந்த செல்ஸ் லிக்விடிட்டிக்கு டார்கெட் வந்திருக்கணும். அப்படி வரலன்ற ஒரு காரணத்தினால தான் நம்ம இந்த சப்ளை ஜோனை நம்ம எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டு ஏன் இந்த சப்ளை போயிட்டு திரும்ப டார்கெட்டு கீழே வரல அப்படின்னா, இங்கே ஒரு சூப்பரான ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஓகேங்களா? ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு வித்து நமக்கு ஒரு சப்ளையும் இருக்குது, டிமாண்ட் ஒன்று இருக்குது. இந்த டிமாண்டை இந்த ஃபேர் வேல்யூ கேப்போடு இருக்கிற இந்த டிமாண்டை மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி மறுபடியும் மேலே போயிருக்குது. அப்போ மேலே ஒரு சப்ளை போட்டுட்டு கீழே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்ச பிற்பாடு அங்கேருந்து ஃபேர் வேல்யூ கேப் கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் மார்க்கெட் ரியாக்ஷன் ஆகி இப்போ மேலே இருக்கிற சப்ளைக்கு போய் நிற்கிது. ஓகேங்களா? இப்போ என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஜோன் உடையுமா, கீழே இருக்கிற டிமாண்ட் ஜோன் உடையுமா அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்ம இங்கேருந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னா என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா, ஒரு முழுக்க ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேங்களா? இந்த ரிஜெக்ஷன் கேண்டிலுக்கு உள்ளே தான் மார்க்கெட்டுடைய எல்லா விஷயமும் நடந்துகிட்ருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரிஜெக்ஷன் மேலே க்ளோஸ் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு புல் ஒன்று தேவைப்படும் இல்லையா? நல்ல ஒரு பயங்கரமான ஒரு இழுவை தேவைப்படும். அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஹெவியான நியூஸ் வந்தால் தான் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேலே உடச்சிருச்சு அப்படின்னா நம்ம மேலே திரும்ப ரீடெஸ்ட் ஆகி லோ டைம் ஃப்ரேமில் கன்ஃபார்ம் பார்த்து மேலே பைக் என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? இல்லை நமக்கு கீழே டிமாண்டு இப்போ ரியாக்ஷன் ஆகிருக்குது, அது இன்னும் முழுசாக பாடி க்ளோஸ் வைக்கலை. ஸோ இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம் ரிஜெக்ஷனில் நிற்கிறதுனால நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா மேலே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ஷன் கேண்டில் வச்சுருக்குது. கீழே இருக்கக்கூடிய டிமாண்டு டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்தோம் இல்லையா? டே டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன பார்த்தோம், கீழே ஒரு டிமாண்டும் இருக்குது நமக்கு. அந்த டிமாண்டை ரியாக்ஷன் ஆகி மார்க்கெட் போயிருக்குது. ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய அதாவது செல் சைடு லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு மேலே போகுமா இல்லையா, இல்லை மேலே இருக்கக்கூடிய பை சைடு லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு கீழே வருமா அப்படின்றது நமக்கு இன்னும் போக பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? பட் இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய பை சைடு லிக்விடிட்டி, ஓகேங்களா, இதை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்காக வந்துச்சு அப்படின்னா திரும்ப அதில் நமக்கு ஒரு புதுசாக ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போ ஒரு சப்ளை அண்ட் டிமாண்டோ உங்களுக்கு கிடைக்கும். அப்படி வரும்போது நம்ம என்ட்ரி போய்க்கலாம். பட் என்ட்ரியே எந்த விதமான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு இடத்துல இப்போதைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 30 மினிட்ஸில் போகலாமா, 15 மினிட்ஸில் என்ட்ரி பார்க்கலாமான்னா இந்த நியூட்ரலுக்குள்ளே என்ட்ரி போகிறதுங்கிறது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நியூஸில் ஏதாவது ஒரு பக்கம் ஹெவியாக ஒரு வால்யூமான ஒரு மூவ்மெண்ட் நடந்தால் தான் நம்ம இப்போதைக்கு என்ட்ரி போக முடியும். அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.